ஃப்ரெண்ட்ஸ், "நிழலாய் வந்தாய்" அப்படிங்கிற டைட்டில்ல தான் நம்ம ஒரு எக்ஸலண்ட் ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம்னு நான் நெனைக்கிறேன். நீங்களும் உங்க சைட்ல இருந்தும் அதே மாரி சப்போர்ட் தான் குடுத்துட்ருக்கீங்க. சூப்பர். இப்ப வரைக்கும் ரொம்ப நல்லா சூப்பர்பா போயிட்டுருக்கு அப்படின்னு நானும் நெனைக்கிறேன். நீங்களும் அதே மாரி தான் உங்க சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் குடுத்துட்ருக்கீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸ்டில் சூப்பர்பா போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டோரியில கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் அது இதுன்னு இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம் போக போக. அது முக்கியமான கன்ஃப்யூஷன் என்னங்கிறது நல்லாருக்கும், நல்லா தெரியும். பட் நான் அது சொல்றேன். அதுக்கான டைம் வரும்போது சொல்றேன். ஓகேவா? பட் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ விடிஞ்சிடும். விடிஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கவங்க வீட்டுக்கு அவங்கவங்க போயிடுவாங்க. தூங்கிடுவாங்க. விடிஞ்சதும் அவங்களும் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபிகா வந்து ஊருக்கு கிளம்புறதா இருப்பாங்க. அப்போ வந்து அனு சொல்லுவாங்க, எல்லாரும் அந்த அவங்களோட மீட்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? மார்னிங் வந்து அவங்க கேப் புக் பண்ணி போவாங்கல்ல, அந்த பிளேஸ்ல மீட் பண்ணுவாங்க. அப்போது அனு வந்து தீபிகா கிட்ட சொல்லுவாங்க, "ஏய் தீபிகா, நீ ரெடியா இரு. இன்னைக்கு நான் வந்து உன்ன ட்ராப் பண்றேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் உன்ன ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே தீபிகா இருந்துட்டு, "ஏய்! நிஜமாவா?" அப்படின்னு கேட்பாங்க. வாவ்! சோ ஸ்வீட். ரொம்ப தேங்க்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீ வரேன்னு சொல்லுவேன்ட்டு. அண்ட் நீ வரேன்னு சொன்னதுலே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ் அனு அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! எதுக்கு நீ இவ்ளோ எக்ஸைட்மென்ட் ஆகுற? ஜஸ்ட் நான் உன்ன ட்ராப் பண்றேன்னு தானே சொன்னேன். நீ போம்போது நான் வந்து உன்ன ட்ராப் பண்ண போறேன். அவ்வளோதான். அதுக்கே நீ இவ்ளோ யோசிக்கிற? ஜஸ்ட் கூல் ஓகே. ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகணும்? இதுக்கெல்லாம் போய் இவ்ளோ எமோஷனல் ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் கரெக்ட்டு தான். பட் நீ என்னை வந்து உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்பவுமே நான் இங்கேருந்து போகும்போது தனியா தான் போவேன். அதான் நீ வரேன்னு சொன்னதும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கிட்ட இந்த மாரி பேசிக்கிட்டே நம்ம தீபிகாவ கொஞ்சம் உரசி பார்ப்பாங்க. "பாத்தியா? என்ன ட்ராப் பண்றதுக்காக பிக்கப் பண்றதுக்காக ட்ராப் பண்றதுக்காக வராங்க" அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. அவங்க மொறச்சு பார்ப்பாங்க. உடனே அவங்க தீபிகா இருந்துட்டு, "அனு நீ எல்லாம் போக வேணாம். உனக்கு நெறைய வேலை இருக்குல்ல. ஸோ நீ அத பார்த்துக்கோ. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் நான் பார்த்துக்கிறேன். நான் வேணுமா இவள ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் ஏன்? வீட்ல பையன் வேற இருக்கான். தனியா இருப்பான். அதெல்லாம் வேணாம். அனு வருவா. நோ ப்ராப்ளம் எனக்கு" அப்படி சொல்லுவாங்க. "ம். ஆமா வேதா, நீ வீட்ல இரு. ஆனா நான் எப்படியும் இவள ட்ராப் பண்ணிட்டு வருவேன் இல்லையா? ஸோ நீ இரு. நீ ஸ்ரீ கூட இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நேரா வந்ததும் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல அனு, உனக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்?" அப்படி சொல்லுவாங்க. "இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணும் இல்ல. நான் ஓகே தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சொன்னா கேளு அனு அப்படிம்பாங்க. ஐயோ! தீபிகா ச்சீ! ஐயோ! வேதா, நான் தான் சொல்றேன்ல, எந்த ப்ராப்ளம் இல்ல. நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ம் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அனு இருந்துட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வேதாவ பார்த்து. அப்ப தீபிகா அந்த சைட்ல, "பாத்தியா அவ எனக்கு தான் சப்போர்ட் பண்றா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ நோ சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படிம்பாங்க. உடனே உடனே இருந்துட்டு அவங்களுடைய கைய பிடிச்சு கிள்ளிட்டு, "ஏய்! சும்மா இருக்க மாட்டியா?" அப்படிம்பாங்க. "ஆ ஏய்! இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கிள்ற? உண்மைய தானே சொன்னேன்" அப்படிம்பாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க அனு. ஒண்ணும் இல்ல. சும்மா நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்படிதான். அப்பப்போ கண்டுக்காத நீ" அப்படின்னு சொல்லுவாங்க. வேதா இருந்துட்டு, "சரி ஓகே. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீங்களும் போங்க. நான் ஈவினிங் வந்து தீபிகா உன்ன நான் பிக்கப் பண்ணி அத ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ நோ ப்ராப்ளம். கேப்ல தான் போலாம். நான் உன்ன வந்து பஸ் ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். அதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட அனு. "ஓகே அனு, நான் வெயிட் பண்றேன். நோ ப்ராப்ளம். நீ உன்னோட வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு ரிலாக்ஸா வா. ஓகேவா?" அப்படிம்பாங்க. உ உடனே தீபிகா இருந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அ அ தீபிகா இருந்துகிட்டு உடனே வேதாவ பார்த்து, "நீயும் போயிட்டு பொறுமையா வா வேதா. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என் அனு டேக் கேர் பண்ணிப்பா. ஸோ அவ என்ன எடுத்து விட்டுட்டு வந்துருவா. டோன்ட் வரி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள இப்படி உசுப்பேத்தி பார்க்கறதுல எவ்வளோ சந்தோஷம் இல்ல. அந்த பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதோட ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறது. அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இந்த மாரியெல்லாம் உசுப்பேத்தலன்னா நல்லா இருக்காதுல்ல. அப்போ தீபிகாவோட வேலைய எப்பதான் காட்டுறது? அதனால அவங்க வந்துட்டு இந்த மாரியெல்லாம் வேதாவ உரசி பார்ப்பாங்க. அண்ட் அப்பப்போ அனு கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாரி
ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களும் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. இவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அனுக்கும் இவங்க நார்மலா தான் எப்பயும் போல தான் தீபிகா நம்மகிட்ட பேசுறா அப்படிங்கிற மாரி தான் அவ இருப்பாளே தவிர, இவங்களுக்குள்ள இந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. இவங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு அப்படிங்கிறது த நம்மளோட வேதா வந்து புரிஞ்சுக்காம, அவ பண்ற எல்லா சேட்டையும் நிஜமாவே அது பண்றாளோ அப்படின்னு நினைச்சு அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அது கொஞ்சம் சின்ன 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 குட்டி பொசஸிவ்னஸ் இருக்கும். நல்லாருக்கும். ஆனா ஒருத்தவங்கள உரசி பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். எத்தன பேர் அனுபவிச்சிருக்கீங்க இது மாரின்னு தெரியல. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. அது உண்மைய தான் சொல்றேன். நீங்க ஒரு உங்களோட பார்ட்னரே இருந்தாலுமே, ஸோ அந்த பார்ட்னர நம்ம உசுப்பேத்தும்போது, அது ஒரு தனி ஹாப்பினஸ். அ அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா, யூ வில் ட்ரை அண்ட் என்ஜாய். ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்துரும். ஈவினிங் வந்ததும் உடனே அனு இருந்துட்டு, "தீபிகா ரெடியா? போலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ ரெடி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க பேக் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு டோர் கிட்ட வருவாங்க. வேதா வந்து நிப்பாங்க. வேதா வந்து, "ஏய் வேதா! என்ன நீ கிளாஸ் போலயே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட?" "இல்ல நீ ஊருக்கு போறேன்னு சொன்னல்ல, அதான் லாஸ்ட்டா ஒரு டைம் மீட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்." சொல்லுவாங்க. "ஓ! அவ்ளோ நல்லவளாடி நீ? இதுக்கு முன்னாடி நான் கிளம்பும்போதெல்லாம் வந்ததில்லையே! இப்ப மட்டும் என்ன புதுசா வர?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இந்த வாட்டி போயிட்டு ரிட்டர்ன் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வருவியோ, அதான் சரி பக்கத்துல இருந்து வழி அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படி. ம். நம்பிட்டேன். சரி ஓகே. சரி நான் கிளம்புறேன். நீ பார்த்துக்கோ." அப்படி சொல்லுவாங்க. "சரி சாப்பிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அத எடுத்துக்கிட்டு, இத எடுத்து நானும் கூட வரட்டுமா?" அப்படிங்கம்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ இரு. அனு இருக்கா, நான் அனுவ பார்த்துப்பா." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அனு இருந்துட்டு, "ஐயோ! தீபிகா ஒண்ணும் பயப்படாத. ஐயோ! வேதா நீ ஒண்ணும் பயப்பட வேணாம். நானே அ பத்திரமா அவங்கள ட்ராப் பண்ணிட்டு, பஸ் ஏத்திட்டு, கண்டிப்பா நான் ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு வந்துருவேன். டோன்ட் வொர்ரி" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இல்ல, இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்ல, பயப்படாத. உன் ஃப்ரெண்ட நான் எதுவும் பண்ண மாட்டேன். பத்திரமாவே நான் அனுப்பிச்சு வச்சுருவேன். டோன்ட் வொர்ரி" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. என் பிரச்சனை எனக்கு. அது எப்படி உனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி நீங்க பார்த்து போயிட்டு வா. நான் சமைச்சு வச்சுர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இது நல்ல ஐடியா. பேசாம நீ சமைச்சு வச்சுரு. நான் இவள ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அனு வந்து கிளம்பிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு, மனசே இல்லாம அது என்ன பண்றது? ஐயோ! எப்படா வரும்? எப்படா வரும்? இங்கேருந்து போற கேப்ல என்னெல்லாம் பேச போறாங்களோ? எதுவும் தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அம் வேதாக்குள்ள ஒரு பயங்கரமான கன்ஃப்யூஷன் போய்க்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும், என் அனு அப்படிங்கிற மாரி அவளுக்குள்ள இருக்கும். சரி போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்களும் இருப்பாங்க. இவங்களும் போயிட்டு பஸ் ஸ்டாப்க்கெல்லாம் போயிடுவாங்க. பஸ் ஸ்டாப் போனதும் வேதா வந்துட்டு இவங்கள பத்தியே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஜாலியா பஸ் ஸ்டாப்க்கு போயிடுவாங்க. பஸ் ஸ்டாப் போனது அவங்களோட கேப்ப விட்டு கீழ இறங்கிட்டு, தீபிகா வந்துட்டு அனுவ பார்த்து, அனு அப்புறம் சரி நான் கிளம்பட்டுமா?" அப்படிம்பாங்க. "சரி ஓகே தீபிகா பார்த்துக்கோ, அப்பப்போ கால் பண்ணு, முடிஞ்சா அப்பப்போ வந்துட்டு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஷூர் நான் வந்துட்டு போறேன். நான் காலும் பண்றேன். பட் நீ எப்போ சொல்றதா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எத பத்தி கேட்குற?" அப்படிங்கிறது. "ஏய் என்ன எத பத்தின்னு சொல்லிட்டு அவளுக்காக சாரியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு. "வாங்கிட்டு வந்தேன் தான். பட் இருக்கு. பார்ப்போமே" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்ன பார்க்கறது? அதான் நானே சொல்றேன்ல, அவளுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. இன்னும் என்ன சந்தேகம் உனக்கு?" அப்படி சொல்லுவாங்க. சொல்லி கேட்பாங்க. அப்போ இருந்துட்டு, "எனக்கு சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. இது நல்லாருக்கு. ஸோ நான் இப்படியே இருந்துட்டு போறேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னது?" அப்படிம்பாங்க. "இல்ல அ சொல்லும்போது சொல்றேனே, விடு. நீ இப்போதைக்கு ஊருக்கு போயிட்டு வா. நீ நெக்ஸ்ட் போயிட்டு வரதுக்குள்ள நாங்க 2 பேரும் ஒண்ணா இருப்போம். டோன்ட் வொரி" அப்படின்னு சொல்லுவாங்க. "பட் எப்படி? ஹவ்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "சொல்லப் போறியா?" அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு தெரியல. நானா சொல்லுவேனா? இல்ல தானா அதுக்கான சிச்சுவேஷன் அமையுமா? சொல்லுவேனா? சொல்லாமலே இருப்பேனான்னு எனக்கு தெரியல. அத பத்தி நான் இப்போ யோசிக்கிறதாவும் இல்ல. ஸோ நீ ஃபர்ஸ்ட்டு கெளம்பு. நீ ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? நீ தேவையில்லாம எங்கள பத்தி நீ எதுவும் யோசிக்காத. ஸோ டேக் இட் ஈஸி. ஃப்ரீயா விடு. பார்த்துக்கலாம். டோன்ட் வொரி அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எனிவேஸ் அனு, ஆல் தி பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லிடுங்க. அந்த குட் நியூஸையும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
"சரி, சரி. உன் ஆர்வம் எனக்கு புரியுது. டோன்ட் வரி" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேப்ல வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அங்கருந்து. வர வழியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க. பக்கத்துக்கு வரத்துக்குள்ளார ஒரு ட்ராஃப் ஒரு சிக்னல் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கிராஸ் பண்ணும்போது, நம்மளோட அணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். நல்லா அடிபட்டுரும். நல்லா அவங்களுக்கு முதுகுல, தலை, கை, கால் எல்லாத்துலயும் நல்லா அடிபட்டுரும். உடனே அங்க இருக்கிறவங்கலாம் டிரைவருக்கும் அடிபட்டுரும், இவங்களுக்கும் அடிபட்டுரும். உடனே அங்க இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் சேர்த்து, அவங்கள சரி பண்ணி, அப்போ அவங்க கேட்பாங்க, உங்க கூட யாராச்சும் இருந்தா அவங்கள வர சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இருந்துட்டு அந்த நேரத்துக்கு தீபிகா அ அனு வந்து வேதாவுக்கு கால் பண்ணலான்னு நெனைப்பாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு, "இல்ல வேணாம். அவ வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இது சொல்லுவாங்க. "இல்ல நானே போயிருவேன். என்னால மேனேஜ் பண்ண முடியும். டோன்ட் வரி" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நல்லா கால்ல, கையில, அ பின்னாடி முதுகுல கொஞ்சம் அடிபட்டுருக்கும். பட் அவங்களால எந்திரிச்சு நடக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால, "இல்ல வேணாம். நோ ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல. உங்கள இந்த நிலைமையில கண்டிப்பா எங்களால நாங்க தனியா அனுப்ப முடியாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லன்னா சொல்லுங்க. நாங்க வந்து ட்ராப் பண்றோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல சார். உங்களுக்கு எதுக்கு எதுக்கு சிரமம் சார்? நான் போய்க்கிறேன்" அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே. அட்லீஸ்ட் நாங்க கேபாவது புக் பண்ணி குடுக்குறோம். நீங்க உங்களோட ஹோம் வரைக்கும் கேப்ல போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெட்டர் ஐடியா சார்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கேப் புக் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே வேதாவுக்கு போகாது. ஆனா, அங்க ரொம்ப லேட் ஆயிடும். வேதா என்னடா இன்னும் காணோம், இன்னும் காணோம், இன்னும் காணோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கையில, கால்ல நல்லா அடிபட்டுருக்கும் இல்லையா? ஸோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டுருப்பாங்க. கால் அந்த எங்கெல்லாம் அடிபட்டுருக்கோ, அதுக்கெல்லாம் மருந்து வச்சு கட்டு போட்டுட்ருப்பாங்க. நெத்தியில, தலையிலலாம் கூட அடிபட்டுருக்கும். ஸோ, எல்லாத்தையும் கட்டு போட்டு, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு, அவங்களுக்கு ஃபீவர் எல்லாம் எதுவும் வராத அளவுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டு, கேப் புக் பண்ணி, அங்கருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அங்க போனதும் அவங்க இறங்கிட்டு வருவாங்க. இறங்கி வந்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதான் இவங்க அங்க இருக்கிறவங்க கூடலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல. ஸோ, இவங்கள பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க ஒரு 2, 3 பேர் ஓடி வந்து, "ஏய் அனு, வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ஏன் எப்படி இப்படியெல்லாம் கை கால்லாம் அடிபட்டு கட்டோட வந்திருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால" அப்படி சொல்லுவாங்க. "ஓகே, மை காட்! என்ன இப்படி அடிபட்டுருக்கு? ஓகே, ஓகே. நீ வா. இப்போ வர வழியில ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கன்சர்னா கேட்பாங்க. எல்லாரும் ரொம்ப அக்கறையோட கேட்பாங்க. அ அப்போ அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு ஓகே தான். சின்ன அடி தான். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதுக்கு டேப்லெட் குடுத்துருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி. ஓகே, ஓகே. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து அப்படியே கை தாங்கல அங்க இருக்கிறவங்க கூட்டிட்டு போய் அவங்க ரூம்ல விடுவாங்க. ரூம்ல விட்டுட்டு, "ஆ ஏதாவது வேணுமா? தண்ணி கிண்ணின்னு" சொல்லிட்டு வருவாங்க. "இல்ல வேணாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ இல்ல நீ தனியா இருக்க. உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட. "சரி, ஓகே. ஏதோ ஒண்ணுனா கூப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே, ஓகே. இல்ல நோ ப்ராப்ளம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்லுவாங்க. ஸோ, அதுலேருந்து வந்த சில பேரு நேரா வேதா வீட்டுக்கு போயி காலிங் பெல் அடிச்சுட்டு, "ஏய் வேதா, உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு" அப்படி சொல்லுவாங்க. அப்போ, "ஏய் என்னாச்சுன்னு?" உடனே அவங்க பதறுவாங்க. ஏன்னா 2 பேரும் கார்ல போயிருக்காங்களே! "என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல, இல்ல. எல்லாரும் ஓகே தான். அனுவுக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அ மத்தபடி எந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. அவ இப்ப தான் கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு வந்தா. நாங்க இப்ப தான் எடுத்து வீட்ல விட்டுட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கருந்து தெறிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. நம்மளோட வேதா தெறிச்சுட்டு ஓடி போய் உடனே அங்க டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போவாங்க. லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா சாத்தியிருப்பாங்க. உடனே உள்ள ஓடி போவாங்க. அங்க பார்த்தா கையில கட்டு அது இதுன்னு போட்டு வச்சுட்டுருப்பாங்க. படுத்திருப்பாங்க இவங்களுக்கு. இவங்க பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சுருவாங்க. வேதாவுக்கு அணுவ அப்படி பார்த்ததும் அவங்களால அந்த பெயின கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அழு அவங்க போனதும் டயர்ட்ல படுத்துருவாங்க. இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. இவங்க உள்ள வந்தத கூட கவனிக்க மாட்டாங்க அனு. இவங்க வந்ததும் அழுதுகிட்டு அவங்க பக்கத்துல போய் உட்காந்து, அவங்க தலையிலலாம் கை வச்சு காலெல்லாம் பார்த்துட்டுருப்பாங்க. அந்த டச்சு ஃபீல் வேதா வந்து அணுவ டச் பண்ண அந்த ஃபீல் வந்து
அவங்க ஆல்ரெடி மயக்கத்துல இருப்பாங்க. அவங்க ஃபீல் தெரியும். பட் அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது ஐஸ. அப்போ அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க கண்ணு தண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல பட்டு சில்லுன்னு பட்டதும், அப்போ லைட்டா ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த மயக்கத்துல அவங்க இருந்ததுனால, அவங்களால ஓப்பன் கூட பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் அடிபட்டுருக்குல்ல, டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் மயக்கமா இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரை பண்ணுவாங்க கண்ணு ஓப்பன் பண்ண. பட் முழுசா அவங்களால ஓப்பன் பண்ண முடியாம, பாதி அந்த மயக்கத்திலேயே இருக்கிறதுனால, அப்படியே தூங்கிடுவாங்க. இவங்க வேதா நல்லா அழுன்னு அழுதுட்டு, அவங்க பக்கத்திலேயே இருந்து அவங்க எப்ப கண்ணு முழிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்துட்டு, அந்த அழுது டயர்ட்ல அப்படியே தூங்கிடுவாங்க. நெறைய பேருக்கு அழுதா தூக்கம் வரும். சோகத்தில அழுதாலும் சரி, சந்தோஷத்தில அழுதா மேபி எனக்கு தெரியல. ஆனா நெறைய பேரு அ அழுதாங்கன்னா தூக்கம் வரும் அவங்களுக்கு. நான்லாம் எங்க அம்மாகிட்ட சின்ன வயசுல அடி வாங்கியிருக்கேன். அந்த அடி வாங்கிட்டு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்ப அந்த அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிடுவேன். ஸோ, அதனால நான் சொல்றேன். ஓகேவா? மேபி எத்தன பேரு அவங்க அம்மாகிட்ட அடி வாங்கிட்டு, இந்த மாரி அழுதுகிட்டே தூங்கியிருக்கீங்கன்னு தெரியாது. நான் எங்க அம்மாகிட்ட அடி வாங்கிட்டு மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டே சாப்பிடாம கூட தூங்கியிருக்கேன். அப்புறமா அவங்க எழுப்பி விட்டு, எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன தூங்க வைப்பாங்க. ஸோ, இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ, வேதாவும் அழுது பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல டயர்ட் ஆயி அப்படியே படுத்துருவாங்க. ஸ்ரீயும் அதான் உங்க பாட்டி எப்பவும் அப்பப்போ வருவாங்க இல்லையா? ஸோ இவங்கலாம் இருந்ததுனால தானே அவங்க வரல. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீ கிட்ட "கிளம்புறேன். நீ இவங்கள பார்த்துக்கோங்க" அப்படின்ட்டு தீபிகா வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ அதனால நைட்டு எப்பவுமே அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறது அவங்களோட பழக்கம். இவங்களுக்கு இப்படி ஆனதும் தெரிஞ்சதுமே, இவங்க வந்து இங்க இருப்பாங்க. அங்க ஸ்ரீய வந்து அவங்க பார்த்துட்டுருப்பாங்க. ஸ்ரீய பார்க்கறது, தூங்க வைக்கிறது அந்த மாரி வேலைலாம் அந்த பாட்டி பண்ணிட்டுருப்பாங்க. ஸ்ரீ பொறந்ததுலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஸ்ரீ வந்து அவங்க கூட கொஞ்சம் அட்டாச்டு தான். ஸோ, அதனால ப்ராப்ளம் கிடையாது. அவங்க தான் சின்ன வயசுலேருந்தே இங்க இருக்காங்களே! அவங்களுக்கு இருக்கிற ஒரே துணை அந்த பாட்டி மட்டும்தான். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க கூட அவங்க அட்டாச்டு. ஸோ, அதனால அவங்க அம்மா வந்து கன்சல்ட் பண்ணல. அனுக்கு இப்டி இருக்கு அப்டின்னு அவனுக்குமே தெரிஞ்சு அவனுமே ஃபீல் பண்ணுவான். அதனால அம்மாவ வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஓகேவா? ஸோ, இவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதையே நெனச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு அணுவுக்கு வந்து அந்த தூக்கம் தெளியும். அந்த மயக்கம் தெளிஞ்சு லேசா அந்த வலியில அம்மா, அம்மா, அம்மா அப்படின்னு அந்த அழுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வலியில வந்து அவங்க அழுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அழுத்த ஆரம்பிச்சதும் இவங்க உடனே இருந்துட்டு எந்திரிச்சுருவாங்க. "ஏய் அனு, 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 இங்க பார், இங்க பாரு அனு, நான் உன்னோட வேதா வந்திருக்கேன் அனு, இங்க பாரு அனு, இங்க பாரு" அப்படிம்பாங்க. அப்புறமா அவங்க லேசா கண்ணு திறந்து வே வேதா, வேதா, வேதா அப்படிம்பாங்க. "அனு, அனு ப்ளீஸ் என்ன பாரும்பாங்க. அந்த மயக்கம் இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அடிபட்டுருக்குல்ல. இன்ஜெக்ஷன் 2, 3 இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. டேப்லெட் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த மயக்கம் இருக்கும். அப்புறமா நார்மலா தெரிஞ்சு, "ஏய் வேதா, ஏ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஏய் என்னடி? அவள விட்டுட்டு வரேன்னு போனேன். போயிட்டு வரும்போது இப்படி வர. என்னடி ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஐயோ! வேதா அதுவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு அழுவுற? வா வந்து உட்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து உட்காருவாங்க. அவங்க பக்கத்துல வந்து அவங்க உட்காந்துட்டு, "என்ன எதுக்கு அழுகுறன்னு கேட்குற? உன்ன இந்த கோலத்துல பார்க்கறதுக்கா நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்? அ நீ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். போயிட்டு வரும்போது இந்த கோலத்துல வர. நான் என்ன பண்ணேன் சொல்லு? எதனால இப்படி பண்ற நீ? ஜாக்கிரதையா இருக்க மாட்டியா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ! வேதா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அந்த வண்டிக்காரன் ஏதோ ஓவர்டேக் பண்ணி அது சம்திங் எடுத்து விட்டுட்டான். அதனால 2 பேருக்குமே அடி. அவனுக்கும் அடி, எனக்கும் அடி. எதுவும் பண்ண முடியல வேதா. இப்போ ஓகே தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. டேப்லெட் குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல நார்மலா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, "என்ன அனு நீ இப்படி இருக்க? உன்ன நீ பார்த்துக்க மாட்டியா? உனக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, என் நிலைமைய நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உடனே அவங்க வந்துட்டு அவங்க வந்து நார்மலா பேசிட்டு இருக்கும்போது இந்த வேர்டு சொன்னதும், சடார்ன்னு அவங்க வந்து அவங்க ஃபேஸ நல்லா உத்து பார்ப்பாங்க. ஐ மீன் உத்து பார்த்தோன்னா, கண்ண சிமிட்டாம அவங்க ஃபேஸ் பார்ப்பாங்க. அப்போ அவங்க கண்ணீரோட சொல்லுவாங்க, "நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? உனக்கு ஏதோ ஒண்ணுன்னா எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே! உனக்கு ஏதோ ஒண்ணுன்னா என்ன நினைச்சு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா?
நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு நீ நெனச்சு பார்த்தியா? ஸோ எனக்காகவாவது நீ உன்ன கவனமா வச்சுக்கிறது இல்லையா? கவனமா போறது, கவனமா வர்றது இல்லையா? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? ஏன் நீ இவ்ளோ அசால்ட்டா இருக்க உன் விஷயத்துல? அப்படின்னு சொல்லிட்டு அ நம்மளோட வேதா வந்து கேட்பாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டதும் அணுக்குள்ள ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அம் அந்த எமோஷனலா அவங்கக்குள்ள இருந்தது எல்லாமே வெளில வர ஆரம்பிச்சுடும். வெளில ஆரம்பிச்சு வச்சதும், இவங்களுக்கு இவளா இது இப்படியெல்லாம் பேசுறா அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப ஆச்சரியமா அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. "ஏய் என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். நீ பாட்டு எதுவுமே பேசாம இப்படி என்ன பார்த்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃபேஸ் பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "ஏய் வேதா, இந்த வார்த்தைக்காக தான் நான் எவ்வளோ நாள் காத்துட்ருக்கேன்னு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைய நீ சொல்ல மாட்டியான்னு நான் எவ்வளோ நாள் நெனச்சிட்ருக்கேன் தெரியுமா? சி நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் வேதா. நான் உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன். நீ இல்லாம என்னாலயே இருக்க முடியாது வேதா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது, வேதா இருந்துட்டு, ப்ளீஸ் என்ன விட்டு நீ எங்கேயும் போடாத" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள ஹக் பண்ணிடுவாங்க. ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அழுதுகிட்டே அவங்களோட கண்ணீர் நல்லா போகும். 2 பேரும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பெயினோடையும் அவங்களோட அந்த உள்ளுக்குள்ள இருந்த விஷயம்லாம் வெளில வந்ததும் 2 பேரும் ஹக் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுற மாரி இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபோட சேர்த்து கேட்குறீங்க. ஜஸ்ட் ஒரு லைக் போட்ருங்களேன். இன்னும் நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரொம்பவே சப்போர்ட் குடுத்துட்ருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் குடுத்தீங்கன்னா, இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஸ்டோரி இன்னைக்கு கொஞ்சம் பாதியிலே நிப்பாட்டிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா 20 மினிட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் 20, 25 மினிட்ஸ் 1/2 அன் ஹவர் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். 20 அபோவ் நான் குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? எவ்ரிடே அண்ட் 20 குடுக்க நான் ட்ரை பண்றேன். ஸோ 20 மினிட்ஸ என்ஜாய் பண்ணி கேட்டு நிம்மதியா தூங்குங்க. நானும் தூங்க போறேன். எல்லாருக்கும் குட் நைட்.